சிறு வயதிலிருந்தே நம்ம உணவில் வந்து நல்ல கவனம் செலுத்தணும். ஹெல்தியான ஃபேட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சும்மா பொரிச்ச வறுத்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டோன்னா ஹார்மோன் குறைபாடு ஈஸியாக சீக்கிரமாக வந்துட ஆரம்பிச்சிடும். அப்போ ஹெல்தியான ஃபேட்ஸ்னால் நட்ஸு, சீட்ஸு, கொட்டை வகைகளில் இருக்கிறது, விதைகளில் இருக்கிறது, பருப்பு வகைகளில் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாதாம், வால்நட், சிறுமீன் வகைகள், ஆட்டு இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்க பழகிக்கணும். அதே மாதிரி ஹெல்தி ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கவும் பழகிக்கணும். நாட்டுக்கோழி முட்டையில் நமக்கு கிடைக்கும். பல்சஸ் நிறைய சாப்பிட பழகிக்கணும். சுண்டல் வகைகள் நிறையா எடுத்துக்கணும். குறிப்பாக கொண்டக்கடலை, கருப்பு பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் ஹெல்தியான ஹார்மோன்ஸோடைய உற்பத்திக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்திக்க பழகிக்கணும். நிறைய நீர் காய்கறிகள், நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும். இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். இன்னொன்று உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். லோட்டஸ் சீட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். தாமரை விதைகள் நம்ம எடுத்துக்கிறது. அதே மாதிரி நிறைய வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறது, எள்ளு நிறையா கன்சியூம் பண்ணுறது, பப்பாளி, அன்னாசி, கொய்யா, இந்த மாதிரி நிறைய வந்து ஹார்மோன்கள் அல்லாத ஹார்மோன் மாதிரியே நமக்கு வேலை செய்யக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைவதை வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு 1/2 hour பண்ணணும். வாக்கிங் ரெகுலராக போகலாம். மெடிடேஷன், யோகா, இந்த பயிற்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நம்ம பண்ணணும்.